வணக்கம் நண்பா. நம்முடைய நண்பர்களில் நிறைய பேர் ஃபிட்னஸ்க்கு ஆர்வம் அதிகமாக செலுத்துகிறாங்க. அவங்க எதிர்பார்க்குற ஒரு கேட்ஜெட்டை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது அவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கேட்ஜெட் தான் Amazfit GTS 2 மினி. இந்த ஸ்மார்ட் வாட்சை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் மட்டும் கிடையாது, வாட்டர் டெஸ்டிங் இருக்குது. தண்ணிக்குள்ளாடி முக்கி நம்ம பார்த்துப்போம் பாஸ் ஆகுதா இல்லைங்கிறத. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய கேட்ஜெட்ஸோட அப்டேட்ஸ் வரும்போது உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதாவது பேக்கை பிரித்து உள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன வசதிகள் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன வசதிகள் புதுசாக கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்துப்போம். அதாவது பாக்ஸை பிரிக்கும்போது உங்களுக்கு ஒரு பாக்ஸ் தந்திருக்காங்க, கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுக்குள்ளாடி என்ன இருக்குங்கிறத அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுருவோம். இந்த வாட்சை தவிர இன்னொரு குட்டி பேக் இருக்குது, மினி பாக்ஸ். அதையும் நான் உங்களுக்கு பிரிக்கிறேன். அந்த மினி பாக்ஸை பிரிக்கும்போது இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. அதாவது சார்ஜிங் கேபிள் கிடையாது, சார்ஜிங் டாக்கை பொறுத்த மட்டும் உங்களுக்கு மேக்னெட்டிக் டைப் தான். சார்ஜிங் டாக்கை தவிர வேறு அந்த பெரிய பாக்ஸையும் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். பெரிய பாக்ஸை பிரிக்கும்போது உங்களுக்கு யூசர் மனுவல் இருக்குது, வேறு எதுவும் இல்லை அதுக்குள்ளாடி. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி வாட்ச் எந்த மாதிரி இருக்குங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். வாட்சை பொறுத்த மட்டும் ஆப்பில் பார்க்குற ஒரு ஃபீல் நமக்கு வருது. அதாவது ரொம்ப ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. வாட்ச் பார்க்குறதுக்கு தாறுமாறாக இருக்குது. அதாவது அல்ட்ரா ஸ்லிமில் இருக்குது, லைட் வெயிட் டிசைன். அதே மாதிரி டிஸ்பிளே உங்களுக்கு ஆம்லா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ பகல் நேரங்களில் நமக்கு வந்து கிளியராக ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான அப்டேட் இருக்குது. அதாவது இதை கான்ஃபிகர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அதாவது ஃபோன் கூட பேர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு QR கோடு உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கும். அந்த QR கோடை உங்கள் ஃபோன் மூலிமா ஸ்கேன் பண்ணும்போது ஆப்போட டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகும். ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். சைன்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வாட்சை பேர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அதாவது டிவைஸில் போனதுக்கப்புறம் ஆட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வாட்சோட QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது வாட்ச் இன்ஸ்டண்ட்டாக பேர் ஆகி பைண்ட் ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ப்ராசஸாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதாவது பேரிங் பண்ணுறது எவ்வளோ சுலபமாக கொண்டு வந்திருக்காங்கிறத. அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஃபிட்னஸ் டிவைஸில் என்னென்ன இருக்குதோ எல்லாமே ஒரே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு டைம் காமிக்குது, பேட்டரியோட லெவலை காமிக்குது, எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கீங்கிறத காமிக்குது, அப்புறம் டேட்டு காமிக்குது, அப்புறம் உங்களுடைய டார்கெட்டை காமிக்குது, அப்புறம் எவ்வளோ கலோரி பேர்ன் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஹார்ட் ரேட் எல்லாமே உங்களுக்கு ஒரே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க, ஒரே ஸ்க்ரீனில் தந்திருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. அதாவது ஸ்வைப்பிங் மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்வைப்பிங் மெத்தட் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக பண்ணியிருக்காங்க. அதாவது டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகிடும். அதாவது ஷார்ட்கட்டாக நீங்கள் செட்டிங்ஸ் போகணுன்னா இதை பயன்படுத்தி நீங்கள் போய்க்கலாம். இல்லை பிரைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, DNT மோடு இதெல்லாமே நீங்கள் இதில் அக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு மியூசிக் கண்ட்ரோல் ஓப்பன் ஆகுது. அதாவது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பாட்டு ப்ளே ஆகுதுன்னா ஃபுல் அக்சஸ் இதில் கிடச்சிடும். அதாவது வாட்ச் மூலிமா நீங்கள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது மெசேஜ் ஓப்பன் ஆகுது. அதாவது யாராவது உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்புறம் சோசியல் மீடியா, ட்விட்டர், ஃபேஸ்புக் யாராவது ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணாலோ இல்லை ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிரும். இதுக்கப்புறமா ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது டெய்லி ஆக்டிவிட்டி, நீங்கள் எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கீங்க, உங்கள் டார்கெட், அந்த மாதிரி ஃபுல் ரிப்போர்ட் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் சைடில் உங்களுக்கு ஒரு பட்டன் தந்திருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகிடும். மெனுக்குள்ளாடி என்னென்ன வசதிகள் இருக்குங்கிறத முன்பு என்ன சொல்கிறேன், அதையும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெனுக்குள்ளாடி என்டர் ஆகும்போது ஆக்டிவிட்டி கோல் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கோல் செட் பண்ணியிருப்பீங்க. அந்த கோல்டெல்லாம் அங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறமா ஹார்ட் ரேட் செக் பண்ணி பார்க்கலாம். ஹார்ட் ரேட் உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. அப்புறம் ஸ்லீப் மானிட்டர் இருக்குது. இதுக்கப்புறம் மட்டும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மோட்டை பொறுத்த மட்டும் இதை தாண்டி உங்களுக்கு அடிஷ்னலாக வேணும்னா நீங்கள் அப்ளிகேஷன் கூட கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறமா அடிஷ்னலாக தேவைப்படுற ஸ்போர்ட்ஸ் மோடை நீங்கள் மேனுவலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. அதே மாதிரி பிளட்டோட ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரீத்திங் எக்ஸசைஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு, அதாவது சில பிராண்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நிமிஷம் தருவாங்க. லாஸ்ட்டாக நம்ம ஒன்று அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம், அதில் 10 நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இதில் மேக்ஸிமமாக உங்களுக்கு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணி நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக நிறைய செட்டிங்ஸ் தந்திருக்காங்க. அதாவது எல்லா பிராண்டை விடவும் இது கொஞ்சம் யூனிக்காக தெரியுது இந்த செட்டிங்ஸை பொறுத்த மட்டும். இதுக்கப்புறம் வாட்ச் ஃபேஸ் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. வாட்ச் ஃபேஸை பொறுத்த மட்டும் வாட்ச் ஃபேஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஆம்லா டிஸ்பிளே வேறு. வெளியே இருந்து இன்னொருத்தவங்க பார்த்தாங்கன்னா, அதாவது உங்கள் வாட்சே தான் பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த அளவுக்கு டிஸ்பிளே உங்களுக்கு ரொம்ப தனித்துவமாக தெரியும். தாறுமாறாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் காம்போஸ் இருக்குது.
அப்புறம் மீடியா கண்ட்ரோல்ஸ், அப்புறம் ரிமோட் ஷட்டர் பட்டன், அதாவது செல்ஃபி எடுக்கிறதுக்கு அந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளாடி இருக்குது. ஓவரலாக பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்னஸ் நண்பன் கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இனி மெயினான விஷயத்துக்கு போய்விடுவோம். தண்ணிக்குள்ளாடி முக்கி பார்த்துக்கலாம். தண்ணிக்குள்ளாடி முக்கி எதுவும் ஆகலைன்னா வாங்கிக்கோங்க. இன்கேஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வாட்சை நீங்கள் வாங்க வேண்டாம்ங்கிறத அவேர்னஸாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், டெஸ்ட்டுக்கு நம்ம தயாராகிட்டோம். டைம் என்ன ஆயிருக்குங்கிறத பாருங்கள். டைமை பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா தண்ணிக்குள்ளாடி முக்கிக்க போகிறேன். பாருங்கள், முக்க போகிறேன். முக்கியாச்சு. இனி ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும் நண்பா. 20 நிமிஷம் போதும். என்ன நடக்குதுங்கிறத பார்த்துப்போம். அதாவது ஃபெயில் ஆச்சுன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வாட்சை வாங்காதீங்கிறத. அதாவது ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ பண்ணுறது. ஒரு ப்ராடக்டாக வாங்குறதுக்கு நம்மளுடைய சர்டிஃபை பார்த்து தான் நிறைய பேர் வாங்குவாங்க. இது வந்து டிடிஜி என்ன சர்டிஃபை கொடுத்துருக்காங்கிறத பார்த்து தான் நிறைய பேர் வாங்குறாங்க. பார்த்து வாங்குறவங்க இது வரைக்கும் ஏமாந்ததா சரித்தரவும் கிடையாது. நண்பா, இப்போதைக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு கஸ்டமருக்கு ஃபாஸ்ட்ராக் போட்டதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணி அவங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள வழி அனுப்புனதுக்கப்புறம் வரேன். இவ்வளோ டைம் ஆச்சுங்கிறத நானும் பார்க்கல. தண்ணிக்குள்ளே இருந்து வாட்சை வெளியே எடுப்போம். டைமை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். வெளியே எடுக்கிறேன். உயிர் இருக்கா? இருக்குது. டைமை பாருங்கள். சூப்பர். 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. வாட்ச் ஒர்க் ஆகுது நண்பா. எந்த வித குறைபாடுகளும் இல்லை. தண்ணிக்குள்ளாடி தாராளமாக நீங்கள் முக்கிக்கலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் முக்கினால் என்ன ஆகுங்கிறது எனக்கு தெரியாது. இப்போது நம்ம மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் தண்ணிக்குள்ளாடி முக்கினால் வாட்ச் தாக்கு பிடிக்கும். இதனால் டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன், சிங்கிளில் டபுள் சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறோம் நண்பா. நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இவ்வளோ பட்ஜெட்டில் ரிவ்யூ பண்ணணுங்கிறத தெரியப்படுத்திக்கோங்க. அத்தியாவசியமான கேட்ஜெட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது நிறைய பேர் ஒரே விஷயத்தை கேட்கும்போது நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இதுக்கப்புறம் அடுத்தது என்ன வீடியோங்கிறத நீங்கள் கீழே கேளுங்க நண்பா. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.